அதில் தான் இந்த சத்யராஜ் சொல்கிற தலைவர் இதில் ஒரு டைலாக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணும்போது சொல்லுவார். தினத்தந்தியில் பெரிய ஆள் குருவியார், நீங்களாம் படிச்சிருப்பீங்க, குருவியார் கேள்வி பதில் படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்களாம் நான் ஆர்வி உதயகுமார், நித்யானந்தம், எனக்கு ஜூனியர் வந்து ரஞ்சித் இப்படி இருந்தாங்க. விவேக் சார் வந்து அவர் கூட காம்பினேஷன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நல்ல நண்பர்கள். நான் அதேமாதிரி இந்த கேங்கர்ஸ் பிளான் பண்ணும்போது அவர் கேரக்டர் போட்டு வச்சுருந்தார். வீப்ளே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம கூட ஆக்டர், ப்ரொடியூசர் விச்சி விஸ்வநாதன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இந்த நேர்காணல் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார். உங்களுடைய கல்லூரி காலம், சினிமாவில் நீங்கள் பார்த்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி பேச போகிறோம். முதல்ல கல்லூரியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே. அதாவது கல்ஃபில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். கல்ஃப்லேருந்து சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆமாம். அதாவது சினிமா ஆசை இருந்துமே ஓகே நம்ம கல்ஃபுக்கு போயிட்டோம்ப்பா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே இங்கே தான் நகர போகுது அப்படிங்கும்போது திரும்பி சினிமாவுக்குள்ளே வரீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார், இது எப்படி நடந்துச்சு? சார், நான் பேசிக்காக ரொம்ப சாமி பக்தி உள்ளவன். அப்புறம் வந்து அஸ்ட்ராலஜி மேலே கொஞ்சம் அதிக நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஆரம்பத்தில் கிடையாது. நான் ஆக்சுவலாக கல்ஃபு போன உடனே ஐ வாண்ட் டு செட்டில் இன் கனடா. அப்போ வந்து நான் இருந்த டைமில் கனடா பூம் ஆகுது. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் எல்லாமே கனடா போய் செட்டில் இருக்க பிளான் பண்ணுறாங்க. பட் கனடாவில் என்ன ரூல்ஸ் போட்டானா, அங்கே வந்து இருந்தால் 3 இயர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் தான் கிவிங் கனடியன் பாஸ்போர்ட், இந்தியன் ஒரிஜினல் தருவாட்டு. ஸோ நான் ஒரே பையன், ஒரு சிஸ்டர். ஸோ எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றக்க லீவ் போட்டு ஊருக்கு வரேன். வந்தோடனே எங்கள் அம்மா நான் வரதை பார்த்துட்டு, ஏதோ கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சிடணுன்ட்டு அவங்க ஒரு பிளான். அப்படி ஓகே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அஸ்ட்ராலஜியை சிங்க் பண்ணி சொல்கிறேன். இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் இது ஒரு உண்மையான விஷயம் எனக்கு நடந்தது. அப்போது ஒரு அஸ்ட்ராலஜர் எங்கள் அம்மா வர சொல்லி, எங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் ஒருத்தருக்காங்க கோயம்புத்தூரில், வந்து பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே விஷயம், இப்போ ஒன்றும் நடக்காது மேரேஜ். அவர் சொன்ன வாழ்க்கை அருமையான வாழ்க்கை, கடல் கடந்த வாழ்க்கை இன்னும் 1 வருஷத்தில் முடிய போகுது, வந்துடுவான்ட்டு போயிட்டார். ஓகே. நான் வந்தது கனடாவில் போய் செட்டிலான்னு பார்த்தேன். என்னோட கடல் கடந்த ஐ மீன் அந்த லைஃபே பிடிச்சி திருப்பி வந்துடுவான்னு சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதை சொன்ன தேதி நான் திரும்பி வந்துட்டேன். இது எப்படி நடந்து எனக்கு கேட்க முடியாது. பிகாஸ் நான் வந்து நல்ல ஒரு ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல சம்பளத்தில். கனடாவில் போய் செட்டில் ஆனால் இன்னும் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அதை விட்டுட்டு எந்த ரீசன் இது வரைக்கும் எனக்கு தெரியல, எதுக்காக நான் திரும்பி வந்தேன்றது. புரியுது. இன்னும் கண்டுபிடிக்க எதுக்கு நம்ம திடீர்னு ரிசைன் பண்ணோம், இந்தியாவுக்கு திரும்பி வந்தோம். அப்போ நடிக்கிற அதெல்லாம் இந்தியா இண்டஸ்ட்ரிக்கு போகிற ஆசையில் எதுவுமே கிடையாது. நான் வேறு லைஃப்பில் போயிட்டேன் 7 வருஷத்தில். எதுக்கு போகணும், நல்ல பணம் அந்த ஏஜ்லேயே அப்படின்ட்டு வந்த உடனே. அப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப் என்ன அப்படின்றப்ப எனக்கு ஒரு ஆசை, திருப்பி போய் கேட்கலாமா அப்படின்றது. ஓகே. அதே ஜோசிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறேன். அவரை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, எந்த பிஸ்னஸும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கூத்தாடி தொழில் தான் ஆகும். அம்மாவோட ரியாக்ஷன் அப்போ என்னவா இருந்துச்சு? எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏங்க இந்த ஆள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் வாட்டி சிவனே எங்கள் ஆளுகளை எல்லாரும் படித்த ஆர்வி உதயகுமார், ரகுவரனோட போய் நானும் செட்டில் ஆகிருப்பேன். எதுவும் நடக்குதோ இல்லையோ, ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அப்போ வந்து ஒரு 7 வருஷம் ட்ரை பண்ணுவேன். இப்போ அந்த ஆள் வந்து சொல்கிறான் கூத்தாடி தொழிலுக்கு போகிறது சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எது வேண்டான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சாங்களோ திருப்பி அந்த லைனுக்குள்ளேயே இவன் போகிறான்ற ஃபீலிங் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இருந்துச்சு. ஓகே. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைப் பண்ணாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் அது பண்ணலான்றப்ப. அப்போ தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான்ட்டு அனுமோகன் ஒரு டைரக்டரோட சேர்ந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம், சரி ப்ரொடியூசர் பண்ணலான்னு வீட்டுக்கு சொல்லலை. வீட்டுக்கு சொல்லாமல் இங்கே சென்னை வர்றது போகிறது, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த ரேஞ்சில் இருந்து. இது நடந்துட்டு இருக்க போது தான் எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. ஓகே. அது எப்படின்னா, நான் எப்பயுமே எல்லாம் சொல்லுவாங்க, உன் திறமைக்கு வந்து உனக்கு கிடைக்கும். திறமையெல்லாம் வந்து 10% தான், 90% லக்கு வேணும். புரியுது. தெரியாமல் பாரதிராஜா அண்ணன் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சார். அது யார் மூலம்னா, சிவகுமாரோட சிஸ்டர் சன்னு, எனக்கு ஃப்ரெண்டு. அவன் கூப்பிட்டு போகிறான், பாரதிராஜா நியூ ஃபேஸ் எடுக்கிறாங்கன்ட்டு. அங்கே போனேன்னு செலக்ட் பண்ணிட்டார். ஒரு 3 ரோலில் மெயின் ரோல் செலக்ட் பண்ணிட்டார். ஆனால் அந்த ஷூட்டிங் போகும்போது அந்த 3 பேருமே நடிக்கலை, அது ஹைலைட்டு. அது சரி, யாருமே நடிக்கலை. அவருடைய அசிஸ்டன்ட் பாபு நடித்தாப்புல. ஓகே. ஓகே. இது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் மணிவன் சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தவர், அப்பா டைரக்டர் படத்தை நடிக்கல போல இருக்குது, நான் வந்து சந்தன காட்டுன்னு விஜயகாந்தை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் வில்லனை உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. பயங்கர ஷாக். அப்படியே பரவாயில்ல, அப்படியே ரெட் கார்பெட்டாட்டு வருது. ஓகே சார் அப்படின்னு. அப்போ இவ்வளோ ஹேர் விட்டுருப்பேன், நல்லா பாடி பில்ட் எல்லாம் பண்ண, எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டோம். அடுத்த நாள் கேப்டன்கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். என் ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்காப்புல ப்ரொடியூசரு, நான் இந்தமாரி
இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்க வில்லன்னு. அவருக்கு எந்த மறுப்புமே இல்லை. ஆ இவனுக்கு ஃபைட் தெரியுமா, இத்தனை சோலோ ஃபைட் எதுவுமே கை கொடுத்துட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், ட்ரைனிங்லாம் ஒன்றும் போகாதீங்க, அதெல்லாம் சும்மா இழுத்து விட்டுருவாங்க, நானே ஃபைட்டெல்லாம் நானே உங்களை வச்சு பண்ணிக்கிறேன்ட்டு அதில் ஆரம்பித்த வாழ்க்கை தான் என்னோடது. சூப்பர் சார், சூப்பர் சார். மணிவண்ணன் சாரை பற்றி ஆரம்பிச்சனால இதுக்குள்ளே நான் வந்துடுறேன் நினைக்கிறேன். மணிவண்ணன் சார் வந்து ஒரு சீனை ஸ்டேஜிங் பண்ணுறது இருக்குல்ல சார், அது ரொம்ப வியக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சந்தன காற்றை சொன்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். எனக்கு ஃபைட்லாம் தெரியாது, ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூலில் பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயமும் கிடையாது. நிறைய இடத்துல அதை சொல்லியிருந்தாலுமே எனக்கு அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த டைமிங்கை கீப் பண்ணுறது அது எப்படி முடிஞ்சிச்சு, அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பா நம்ம உண்மையாக குதிச்சு ஓகே அது நம்ம கையில் கிடையாது, ஆனால் இதுதான் பிளானு, இப்படி தான் பண்ண போகிறோங்கிறதுல டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதுதான் இல்லை. ஆமாம், அது வேற. எப்படி ஸ்விம்மிங் தெரியாது. ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டு ஒரு நிற்க வச்சுட்டாங்க, கேப்டன் ரெடியாகி வர்றாரு, அவர் பைக்கில் வந்து என்ன அடிப்பார், நான் ஸ்விம்மிங் பூல் விழுகணும். நான் சூப்பர் மாஸ்டர் சொல்ல, மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது மாஸ்டர். என்ன ஸ்விம்மிங் தெரியாதா, ஃபைட்டே ஸ்விம்மிங் பூல் அப்படின்றார். தெரியாது மாஸ்டர், என்ன பண்ணுறது. அவர் கேப்டன் வர என்ன இல்லை விஷயத்துக்கு ஸ்விம்மிங் தெரியாத, பரவாயில்லையா டூப் வர சொல்ல, டூப் ஷாட் எடுத்துட்டு க்ளோஸ் அப்பில் எடுத்துக்கலாம். டூப் யாருன்னா தளபதி தினேஷ் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வரான், எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது சார்ன்றான். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்விம்மிங் பண்ண என்ன பண்ண போறீங்க இப்போ. ஆனால் அங்கே தாங்க கேப்டனு சொல்கிறோமே, இவ்வளோ பாராட்டுறமே, அவர் சொல்கிறாரு வச்சு நீ கவலைப்படாத, என்ன நம்பு, குதிச்சிரு, ஓகே நான் வந்து ஒன்று பிடிச்சிக்கிறேன். அப்போ அந்த ஐடியல் பீச்சில் தான் கீழே கேமரா வச்சு அந்த ஷாட் எடுக்க முடியும். ஓகே ஓகே. இந்த ஸ்விம்மிங் பூல்னால் அதுமாரி வாட்டர் ஷாட் அங்கே தான் எடுக்க முடியும். உள்ளுக்குள்ளே ஹோல் வச்சு பின்னாடி கேமரா வச்சுருப்பாங்க. நீ தைரியமாக குதி, எதை பற்றியும் கவலைப்படாத, ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மூச்சை பிடிச்சிக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஓகே, அவர் இவ்வளோ பேர் சொல்கிறான்னு குதிச்சிட்டேன். உண்மையிலே அவர் மனுஷன் குதிச்சு என்னை பிடிச்சிட்டாரு. அப்படியே காதில் சொல்லுவார், ரியாக்ஷன் இழுத்துட்டு போவார், ரியாக்ஷன் கொடுப்பேன், வருவேன், அது மேலே கொண்டு வந்து விட்டார். ஆனால் அது பெருசாக எழுதப்பட்டது ஸ்விம்மிங் பூல் ஃபைட்டு சூப்பர். உண்மை சார். ஏன்னா முதல் படம் நம்மளுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரிஸ்கி ஷாட்டு. ஆமாம், அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பாராட்டு. அது காரணம் முழுக்க கேப்டன் தான். ஒவ்வொரு ஷாட்டு கூடவே நிற்பார். என்ன இது, இதெல்லாம் வேண்டாம், அவர் பண்ண முடியாது, இது பண்ணு. அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டிய தேவையான யதார்த்தமான ஃபைட் அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஃபுல் ஃபைட் மாஸ்டராக மாறி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஓகே ஓகே. அதான் சொல்லுவேன், சினிமாவில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய கடவுள் தான் சொல்லுவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். மணிவண்ணன் சாரோட ஸ்டேஜிங் பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு சீனை இப்படி தான் வரப்போகுது, இப்படிதான் பிளான். மணிவண்ணன் சார் என்னென்னா சீனே இருக்காது. ஓகே, காலையில் அப்படி எல்லாம் கிளம்பி போயிடுவோம், ஒரு லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுறாரு. அவருடைய ஸ்டைலே என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் அந்த ஸ்மோக் பண்ணி நிற்கிற ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாம், செம்ம டெம்ப்ளேட் சார். அதை வந்து அப்படியே நிற்பார், இப்படி தான் பேசுவார், நடந்து போவேன். என்ன சார்ண்ணா, ஏன் சீன் எதுவுமே வர மாட்டேங்குது, என்ன சொல்கிறாங்க எல்லோரும் அப்படின்னா, இல்லை சார் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பண்ணிடுவோம் அப்படின்னு ஆரம்பித்தவர் அழகாக கோர்வையாக பண்ணி ஒரு 11:30 மணிக்கு ஒரு சீன் பண்ணி பிரமாதமாக எடுத்துருவார். அப்புறம் அவர்கிட்ட நான் நடித்தனால தான் நிறைய ஆர்டிஸ்ட்டை நடிக்கிறதுக்கான திறமை எனக்கு வந்ததுக்கு காரணம். ஓகே, இப்போல்லாம் நீங்கள் டைலாக் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிரு. ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், முதல் நாள் எனக்கு டைலாக் வந்துடும். ஓகே ஓகே, ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் அது எனக்கு கஷ்டம். இப்போ அது பழகலை, நான் மனப்பாடம் பண்ணி எனக்கு தெரியாது. மணிவண்ணன் சார் எப்படின்னா ஆர்டிஸ்ட்லாம் நிற்க வச்சுருவார், பொசிஷன் நிற்க வச்சுட்டு வா டைலாக் சொல்லுவார். நீ முடிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணி பக்கத்தில் வா, இங்கே சத்யராஜன் இருப்பார், தலைவா நீங்கள் இதை சொல்லுங்கள், அப்படியே மூவ் பண்ணி வாங்க தலைவா, இங்கே ஊர்வசி இப்படி சொல்லுவார். ஓகே, ஸோ நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். ஆனால் அதில் என்னென்னா நம்ம அந்த வார்த்தைகளை கோர்வை பண்ணிக்கலாம் ஈஸியாக. புரியுது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எழுதி வச்சது ஒரு வார்த்தை கூட மாற்ற மாதிரி சொல்லலாம், அது இப்போ இருக்கிறது. ஓகே, அவர் அந்த வார்த்தைகளை மாற்றிக்கலாம், அந்த கண்டென்ட் வந்தால் போதுன்ற மாதிரி இதுதான் அவர் வந்து சீனாக பண்ணுறது. சூப்பர் சார். இப்போ அமைதிப்படையில் 80 நாள் நடித்தோம். 80 நாள் முடிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான மேட்ரு என்னென்னா, அந்த படம் வந்து வேற ஒரு கேரக்டர் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்தது. திடீர்னு மொட்டை அடிக்க முடியாதனால ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நடிச்சிரு, ஓகே அது நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே சார். நான் போகிறேன், அப்போ இவ்வளோ ஹேர் விட்டுருக்கேன். அப்போ என்ன காரணம், நான் வந்து டிஆர் படம் ஒன்று நடிச்சிட்ருக்கேன். ஓகே, ஸோ ஹேர் கட் பண்ண முடியான்ட்டேன். உடனே எல்லாம் கூட இருக்கலாம், ஐயோ ஹேர் கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் சார் விடியாயோ அதுக்கு எதாவது டைலாக் போட்டுக்கலாம் இப்படியே நடிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஹேரோட நடிச்சிருப்பா, அது பாருங்களேன், அதுவும் போலீஸு. ஆமாம், அதில் தான் சத்யராஜ் சொல்கிற தலைவர் இதில் ஒரு டைலாக் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணும்போது சொல்லுவார், யார் இந்த இப்பி தலைவனோட ஒருத்தன் தத்தோனே அவனாயா, அவனை போட்டு தள்ளிடுறாரு. பாருங்கள் லிங்க் ஒன்று, யாரும் கேட்டாங்களா சினிமாவில், ஏன் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிய எவ்வளோ வச்சுருக்காருன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனரோட திறமை தான். நான் வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அவங்க என்ன சொல்லாத பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டைரக்டர் நினைத்தால் மட்டும்தான் அவங்க ஸ்கிரிப்ட் எப்படி வேணால் பண்ணலாம், ஒரு நடிகனை எப்படி வேணால் உருவாக்கலாம். அதில் எங்கள் மணிவண்ணன் சார் வந்து
தி பெஸ்ட். சூப்பர் சார். கண்டிப்பாக சார். இன்னைய வரைக்குமே இன்னொரு விஷயம் இருக்குது சார், மணிவண்ணன் சாரை பற்றி பேசும்போது என்னன்னா, அவரை மாதிரி பொலிட்டிக்கல் சட்டியர் பண்ணுறதுக்கு இப்போ யாருமே இல்லைப்பா. அமைதிப்படை ஒன்று யார் எடுக்க முடியும் அந்த மாதிரி. எப்போ பேசியிருக்காரு அதெல்லாம். அந்த ஜட்டி மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்போது ஊருக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா இதை மறந்துடுவானுங்களா, அதெல்லாம் எங்கேங்க. ஆமாம், நீங்கள் ஒன்று கவனிக்கலாம், அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பார்த்துருங்க. ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆ, அதில் ஒவ்வொரு சீட்டாக மூவ்மெண்ட் வரல, அது சீனே கிடையாது. ஓகே. நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயாச்சு அந்த இடத்துல பொள்ளாச்சியில். என்னுடைய போர்ஷன் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் ஃபுல்லாக என்னை எரிச்சிருவார், நான் ஃபுல்லாக கருகி கீழே விழுவேன், எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அழுவாங்க. இதை தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இதை எடுத்து முடிச்சோடனே அப்படியே டக்குன்னு மேலே போனார், இந்த சீன் எடுத்தார். இப்படி ஒரு சீன் இருக்குது, இதை எடுத்து பார்த்துருவோன்ட்டு பார்த்தா அதுதான் ஹைலைட்டு படத்துலேயே. ஆமாம், நாகராஜ சோழன் வெற்றி பெற்றார், சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சத்திரம் பிக்சரும் தேட்டரில். அந்த நீங்கள் இதை பற்றி சொன்னதுனால கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகும் சார். அந்த சேர் மேட்ரு இருக்குல்ல, ஆமாம், அது ஒரு ஐகானிக்கான விஷயம். 100%. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே ஆணவம் ஏறுது, சத்யராஜ் மேலே ஆணவம் ஏறுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த கதாபாத்திரம் இருக்கும். அந்த சீனை எப்படி சார் நீங்கள் பார்த்தீங்க? அதை நான் இன்னும் வேடி பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அங்கே எடுக்கும்போதே நின்றுருக்கேன். ஓகே, நான் அப்போ தான் முடிச்சுட்டு குளிச்சு வச்சுட்டு வந்து நிற்கிறேன். அந்த சீன் எடுக்கும்போது இந்தமாரி சீன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம். ஆனால் என்னன்னா மாபெரும் நடிகன் சத்யராஜ் சார். நீங்கள் அது ஒன்று வாட்ச் பண்ணணும். அந்த கெட்டப்பில் அப்படியே அந்த தம் அடிக்கிறது, அது பார்க்கறது, இருக்கிறது, லுக் விடுறது, அந்த காலை வச்சு ஆட்டுறது, எல்லாருமே ஒரு நல்ல நடிகர் அவர். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ளே உட்காந்துருச்சு அந்த ஆணவம், அந்த இது எல்லாமே அந்த மென்டல் உட்காந்து அவர் நடிக்கும்போது பெருசாக இருந்துச்சு. அப்படி இப்படி கையை பின்னாடி போகிறது, நாகராஜ சோழன் பேசுறது, இது எல்லாமே எடுக்கும்போதே தெரியும் இந்த படம் டெஃபினட்டாக கிளாப்ஸ் வாங்கிட்டு. ஈவினிங் காரில் போகும்போது சொல்ல தலைவா சார் இந்த சீன் பெரிய ஹைலைட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 மணி நேரம் அந்த படம் பார்த்தோம், ஃபுல் பிக்சர். ஓகே, அதை 2.5 மணி நேரமாக கொண்டு வந்தார் சார். வாய்ப்பு இருக்கா அதாவது டெலிட்டட் சீன்ஸ் அப்லோட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆனால் ரீசெண்ட் டேஸில் அந்த டெலிட்டட் சீன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போல்லாம் இல்லைங்க, அப்போல்லாம் யாருங்க சேர்த்து வைக்கிறா? அது எது ஃபிலிமாக ஓடிட்டுருக்கோம். இப்படியே உட்காந்துட்டு நோட் பண்ணி இந்த ரோல் எடுத்துரு, இந்த ரோல் எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்தார். ஓகே, கொண்டு வந்து அது 2.5 மணி நேரம் ஒரு படமாக பண்ணார். பொங்கல் ரிலீஸாக இந்த படம் மேசிவ் ஹிட். கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒரு டைலாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி காலுபடுதா அதுவாக இருக்கட்டும், அப்புறம் மூணாருக்கு தனியாக தான் போகணும் போல. ஆமாம், இது எல்லாத்துலேயுமே ஸ்பாட்டு நான் நிற்கிறேன் பின்னாடி கேமரா முன்னாடி அப்படியே தலைவர் இந்த டைலாக் நான் பேசிட்டா 3 நாளுக்கு தனியாக தான் போகணும் போலக்குன்னு எடுக்கிறாரு. புரியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்னா அவர் பார்த்தீங்களா அவர் ஜேர்னல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு படங்கள் ஃபேமிலி ட்ராமா ஆகட்டும், இதாகட்டும் வித்தியாசமாக இருக்கும். புரியுது சார். இந்த லெஜெண்ட் கண்டிப்பாக பெருசாக மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர்லாம் இருந்தால் இன்னும் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்டேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ரீசெண்டாக கடைசியாக நம்ம மதகத ராஜாவில் பார்க்கும்போதுமே மனசே இருந்திருக்கலாம் சார். பெரிய என்ன சொல்கிறது, நாங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்பப்போ நினைக்கும் போதெல்லாம் அப்படியே நானும் சத்யராஜெலாம் பேசும்போது அதை பற்றி ஏதாவது வரும் பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். புரியுது. ஏன்னா எனக்கு நீங்கள் சொன்னதுனால இதை சொல்கிறேன் நான். மதகத ராஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு எமோஷனை உள்ளே கேரி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதே சமயம் எந்த அளவுக்கு மணிவண்ணன் சார் வந்து நம்மளை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சுருக்காரோ அதே சமயம் அழுவும் வச்சுருக்காரு. சங்கமம் படத்தில் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்போ எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது அதை சொல்லும்போது. அந்த சாங்கில் வர ஒரு மோஷன் பிச்சு உதறியிருப்பார் சார். அது எடுக்கும்போது நான் இருந்தேன். எப்படின்னா பொள்ளாச்சியில் பக்கத்தில் சின்ன ஒரு இது போட்டு அந்த சாங்கை ரகுமான் சீனில் எடுத்தோம். அது பின்னாடி தான் அவர் சாகிற மேட்டர்லாம் எடுப்பார். அதுக்கு எமோஷன் அந்த சைடு நாங்கள் கார்த்திக் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ அந்த கேப்பில் நான் வந்து டேரக்டரோட உட்காந்துருப்பேன். அப்போ என்கிட்ட தான் உட்காந்து அப்படி இந்த மாதிரி பேசிட்டு இருப்பார். ஆனால் அங்கே போனோன்னு அப்படியே மாதிரி கேரக்டரை மாதிரி நடிப்பாருன்னு பார்த்துருக்கேன். நானே ஃபீல் பண்ணேன், ஐயோ என்ன செம்மையாக நடிக்கிற டேரக்டர் அப்படின்லாம் பார்த்துருக்கேன். புரியுது சார். உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்கள. எனக்கெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனால அதான் கடவுள். புரியுது சார். சார் கேப்டனை பற்றி பேசுனீங்க. ஸோ என்றைக்குமே நம்ம மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாமனிதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அவரு கூட இருக்கக்கூடிய நினைவுகள் சார் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் சார். நான் சொன்னல போனோன்னா நீங்கள் நடிகை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதோடு அவர் போயிருக்கலாம். அவர் பெரிய ஹீரோ அப்போது. ஏன்னா அப்போ ரஜினி, கமல், விஜயகாந்த் தான். அவரோட நடித்தாலே போதுன்னு ஒவ்வொருத்தர் நிற்கும் போது எனக்கு ஆப்போசிட்டாக ஒரு வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்க. எல்லாமே பரபரப்பாக இருக்குது. ஏன்னா யாரா இவனை புதுசாக வந்து வில்லனாக நடிக்கிறான் நம்ம அப்படின்ட்டு. அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நான் தாங்க. மற்றவங்களாம் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க, கூட்டத்துக்கு சான்ஸ் கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டு நடிக்காத ஒருத்தனை கொண்டு வந்து திரையில் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தான். அவர் புரியுது.
எந்த அளவுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார்னா, ஹெல்ப் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு ஹீரோ இப்போலாம் போய் சொன்னா நடிக்கலாம், ஓகே பண்ணுங்க அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி என்ன சொல்லுவேன். நான் அந்த ஃபைட்டு முடிஞ்சு படம் முடியும் போது நான் எதுக்கோ போகிறேன் டைரக்டரோட என்னை கூப்பிட்டு சொன்னார், டப்பிங் நீ தான் பேசணும் வச்சு. ஏன்னா வந்து நமக்கு வந்து வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க எக்காரணத்தை கொண்டு, டப்பிங் நீங்கள் பேசுகிறீங்க. சரிங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா டப்பிங் வந்து ரொம்ப கஷ்டம் பேசுறது. அந்த படம் தான் எனக்கு வந்து கை கொடுத்தது. ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சு இப்போ எல்லாமே படம் பேசிகிட்டு இருக்கேன். அது பேசி முடித்தோன்னே எல்லாம் முடிஞ்சது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. எனக்கு டீனர் தான் என் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு. கேப்டன் வர சொல்கிறாரு. உடனே போகிறேன். அப்போ ஒருத்தர் உட்காண்ட்ருந்தார். விஜய் இவரை தெரியுமா? நான் தினத்தந்தியில் பெரிய ஆள் குருவியார். நீங்களாம் படிச்சிருப்பீங்க. குருவியார் கேள்வி பதில் படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்களாம் இவர் தான் நம்பர் 1. ஏன்னா அப்போ தினத்தந்தியில் நம்மளது ஏதாவது நியூஸ் இத்தனூண்டு வராதான்னு அத்தனை ஆர்டிஸ்ட்டு ஏங்குற டைம். வெள்ளி மலர்னு ஒன்று வருங்க. அதை வாங்கி எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்ப்பாங்க. ஏதாவது போட்டிருக்காரு அண்ணன் நம்மளை பற்றி அப்படின்னா அவ்வளோ ரீச். மொபைல் கிடையாது, டிவி இது பெருசாக இது கிடையாதுட்டு. அண்ணே நான் சொன்னல, இவரை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மணிவண்ணன் சார் மூலமாக. அடுத்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு, இவரை பற்றி ஒரு 1/2 பேஜ் வரணுண்ணே. அறிமுகம்னு வரும் ஒவ்வொரு வாரமும். இவரது நீங்கள் கொடுக்கணும். அப்படியா, சரி தம்பி திங்கக்கிழமை வந்துடுறேன். திங்கக்கிழமை வந்து எடுத்தது. வெள்ளிக்கிழமை வந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்து பயங்கர, ஏன்னா அப்போ வந்து தினத்தந்தி இல்லாத வீடுகளே இருக்காது. வந்தோன்னு ஃபஸ்ட்டு டிஆர் ஆஃபீஸில் தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஓகே, டிஆர் பேசுகிறவங்களுக்கு வர சொன்னேன். பக்கத்துலேயே ஆஃபீஸு போனேன். நீங்கள் தமிழா அப்படின்னாரு. ஆமாம் படம் பார்த்தேன். ஓகே ஓகே, இந்தமாரி என் படத்தில் வில்லனாக இருக்கேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்குள்ளே கிட்டத்தட்ட 7-8 படம் எனக்கு கமிட் ஆகுது. ஓகே ஓகே. ராம்கி படம், பிரபு சார் படம், ஏகப்பட்டது கமிட் ஆகுது. சரி, நினச்சி பாருங்களேன், ஒரு சம்மந்தமே எல்லாம் ஒருத்தன். நான் தான் அதான் சொல்கிறேன், கல்ஃபில் இருந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு பெரிய நடிகன் ஆகிட்டேன். ஆமாம், அதுவும் ஓப்பனிங் பெருசு, இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகளோட ஓகேன்ட்டு. இதோட உடலைங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி கூப்பிட்டாங்க. போனால் கூப்பிட்டு எங்கே பாரு என்ன ஓடிஸ் வச்சுருக்கேன் பாரு மதுரையில். அதில் ஒரு ஷாட் வரும் ஃபைட்டில், ஈட்டி எறிவார். ஓகே, அப்படி நான் திரும்பி பார்ப்பேன். இது ஸ்டில் ரவி எடுத்தார். அதுதான் அவர் தியேட்டரில் பெருசாக ஓடிஸ் வச்சுருந்தார். ஆமாம். ஆக்சுவலாக விக்கிபீடியாவில் சந்தன காற்றையோடைய போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்களே அந்த ஷாட் தான் வரும். ஆமாம், என்னன்னா அது அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லா தியேட்டர்லையும் அது வச்சுருந்தாங்க. அப்படி திரும்பி பார்ப்போம், இவ்வளோ ஹேர் தெரியும், அப்படி ஈட்டியோட நிற்பார். இது வந்து அவங்க வச்சார். நான் வச்சுருக்கேன்ப்பா, வச்சேயா அப்படின்வார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு இன்சிடெண்ட் அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்ப்பேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. குஷால்தாஸ் கார்டன் ஒரு வீடு, ஷூட்டிங் ஹவுஸ், உங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்போ இடிச்சிட்டாங்க. அப்போது நான் மேலே ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன். கீழே கேப்டன் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. ஏதோ கங்கைவரன் படமாக எதுவும் நினைக்கிறேன். ஐயோ வந்திருக்காரு, கேப்டன் வந்திருக்காரு. நான் கீழே போகிறேன். போனோன்னு உட்காந்துருந்தார். அப்போலாம் கேரவன் சிஸ்டமில் இல்லையே. போனோன்னே ஆப்பா என்னப்பா மேலே ஷூட்டிங்காக அப்படின்னாரு. ஆமாம் கேப்டன். அவன் எத்தனை மணி வரைக்கும்? அப்படின்னு கேப்டன் 9 வரைக்கும் இழுத்துருவாங்க. எனக்கு 6 மணிக்கு முடிச்சிருப்பா. சரி ஒன்று செய்ய, லஞ்சுக்கு வந்துருந்தார். ஓகே, முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஆள் வந்து கூப்பிட்றாங்க. நான் போய் லஞ்சை விட்டு சாப்பிட்டு மேலே வந்துட்டேன். இதோட முடிஞ்சிருச்சா? இப்போ அவர் பேக்கப் பண்ணான்னு அவர் என்ன செய்வார், கீழே ஷூட்டிங்கு அவர் இறங்கி கார் ஏறி போயிடணும். கிடையாது, மேலே ஷூட்டிங் அப்படியே ஒரு ஷாட் எல்லாம் அப்படி நிற்கிறாங்க. பார்த்தா பின்னாடி நின்றுருக்காரு. கேப்டன் இல்லைப்பா கிளம்புறேன் சொல்லிட்டு போகலாம் வந்தேன் அப்படின்றது. இதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. புரியுது. யார்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. சார் கேப்டன் நீங்கள் இல்லைப்பா நீங்கள் இருந்தால் சரி சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சக மனுஷனை எந்த அளவுக்கு மதிக்கணுமோ இதெல்லாம் ஓகே. இப்போது எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். நான் அப்போ நடிகர் சங்கத்தில் கமிட்டியை செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ நாங்கள் மொத்தமாக போய் மாலை போட்டோம், எல்லாம் போட்டோம், இதெல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப மாதம் ஆச்சு, ரொம்ப வருடங்கள் ஆச்சு அவர் பார்த்து. ஏன்னா அவர் வந்து பொலிட்டிக்கலில் போய் வேறு லெவலில் போயிட்டார். நடிகர் சங்கம் மீது எதுக்குமே வரதில்லைன்ட்டு. இப்போ எனக்கு இன்னும் அவர் பார்க்கணும் போல் ஒரு சின்ன ஆசை, அல்ப ஆசை இருந்துச்சு. அப்போ சரின்ட்டு பார்த்த சாரதின்ட்டு ஒரு எம்எல்ஏ, அவருடைய எம்எல்ஏ, அவர் ஃபோன் அடிச்சு, அண்ணா நான் அண்ணா நகர் வரைக்கும் போகிறேன், போயிட்டு வரும்போது முடிந்தால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், முடிந்தால் கேப்டன் 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேண்ணே, ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து வரணும். எதுப்பா கேட்டுறேன்ப்பான்ட்டு. நான் அண்ணா நகரே வரலைங்க, வர்றதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, கேப்டன் உடனே வர சொல்கிறேன்ட்டு. ஓகே, நான் இங்கேருந்து யூடர்ன் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ் தெரியும்ல, கேப்டன் ஆஃபீஸ் யூடர்ன் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ஜெயின்னு கூட்டம். உள்ளே போனால் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே உட்காந்துருக்காரு 4-5 பேர். போங்கப்பா அப்புறம் வாங்கப்பா. என்ன நீ அப்பாயின்மெண்ட்லாம் கேட்குறாங்கிட்ட? என்னப்பா நீ அப்பாயின்மெண்ட்? என்னை பார்க்குற நேரம் வந்து கதவை தட்டி உள்ளே வர வேண்டியது தானே? இல்லை கேப்டன், நீ அது வேற இது வேற, இது நட்பு ரீதியாக எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் நீ கதவை தட்டலாம், இதெல்லாம் பண்ணாதுட்டு 1 ஹவர் உட்காந்துருந்தோம். அவ்வளோ பேர் வெயிட்டிங் பார்க்குறக்கு.
புரியுது. 3 டீ சாப்பிட்டோம். ஓ. சீரியல்லாம் பார்க்குறாரு, சீரியல் கதையெல்லாம் கேட்டிருந்தாரு. அப்போ அந்த சீரியல் அவ்வளோ பெரிய டயலாக் பயப்பட ப்ராம்ப்ட்டு கேப்டன் அப்படியா, சரி இப்படி சுந்தர் சார் இப்படி இருக்கா, மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு போனோம். சூப்பர். அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ ட்ரை பண்ண பார்க்க முடியல. ஆ. அப்புறம் நான் யோகி பாபு போகிறேன்னு சொன்னால் அப்போ நான் ஷூட்டிங்லேருந்து யோகி பாபு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. அவ்வளோதான் அவருடைய கடைசி சந்திப்பு. உண்மையா சார் அவருடைய கடைசி நாட்கள் அப்படிங்கிறது அவர் வீடியோவில் வரும்போதெல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே அப்பா இந்த அளவுக்கு மனுஷனுடைய உடம்பு இதாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இல்லை இதனுடைய இது வந்து எந்த அளவுக்குன்னா கத்தாரில் வந்து சிக்டா அவார்ட்ஸ்ன்னு ஒரு வருஷம் கொடுப்பாங்க, சைமாவோட சிக்டா அவார்ட்ஸ். அதில் வந்து கேப்டன் விருதுன்னு ஒருத்தர் கொடுக்குறது, அவராட்டவே அங்கே இருந்தார் ஒருத்தர். ஸோ இது என்னோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு என்னை வர வச்சு அவர் கொடுத்தாங்க. நான் தான் அவர் கொடுத்தேன் சிக்டா அவார்ட்ஸ். ஓகே ஓகே. கேப்டன் அவார்ட்ஸ் நீங்கள் தான் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் பேசினதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சுன்னு அந்த ஆர்கனைசர் கூப்பிட்டு கொடுத்தாங்க. புரியுது சார். ஸோ எங்கே இருந்தாலும் ஒரு பிளெஸ்ஸிங்கோட தான் அவர். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் அதுமாரி கேப்டன் சார் வந்து சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு செய்த உதவி அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா சார்? யாருக்கு இல்லைங்க, நாங்களாம் நடிகர் சங்கம் அவர் கீழேலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏதாவது இப்போ வந்து நடிகர் சங்கம் மீட்டிங் அப்போது நிறைய எங்ககிட்ட அப்ளிகேஷன் வரும், யார் யாருக்கு உதவி நான் கொடுத்துட்றேன் நான் கொடுத்துட்றேன் இதை சொல்லுவார். எவ்வளோ அலுவலகம் நான் கொடுத்துட்றேன் வர சொல்லு வாங்கி போக சொல்லு அப்படின்னு. பிரச்சனையே கிடையாது, உதவி ஹெல்ப்புக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே. அதேமாதிரி நான் பேச்சுலராக இருக்கும்போது ஆஃபீஸ் போனேன்னா அங்கே தான் சாப்பாடு. சண்டேலாம் போனேன்னா மத்தியானம் நைட் வரைக்கும் சாப்பிட்டு தான் வருவேன். புரியுது சார். போட்டு தள்ளிடுவாங்க சாப்பாடெல்லாம். அந்த அந்த விஷயத்தில் நிறைய பேர் சொல்லி நான் அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவருடைய விருந்து அப்படிங்கிறது ராஜபோக விருந்து தான். சில இன்சிடென்ட்லாம் சொன்னேனே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி யாருங்க. ஆமாம், அதுவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுங்க சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லை சார். அதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம். புரியுது சார். சார் அதே சமயம் உங்களுடைய நண்பர், கல்லூரி நண்பர் ரகுவரன் சாரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா கல்லூரியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பழகியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆமாம், கல்லூரி படிக்கும்போது ரகுவரன், நான், ஆர்வி உதயகுமார், நித்யானந்தம், எனக்கு ஜூனியர் வந்து ரஞ்சித் இப்படி இருந்தாங்க. நாங்கள் வந்து எப்பயுமே இந்த என்டர்டெயின்மெண்ட் இது நிறைய பண்ணுவோம். ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னென்னா, எப்பயுமே இந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. நான் அதில் யாருன்னா ரகுவரன் என் கூட ஆடுவான். ஓகே. சும்மா அது ஒரு ஜாலியாக இருக்குது, காலேஜ் தானே. ஒரு தடவை அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ரகுவரன் வரல ஆஸ் யூஷுவலாக. அவன் வந்தாலே பெரிய விஷயம், காலேஜுக்கே வரமாட்டான், வந்தாலும் ஒரு கார்னரில் அப்படியே படுத்திருப்பான். அப்புறம் எந்திரிச்சு போயிடுவான். ஆப்போசிட்டில் அவன் ஹோட்டல் அரிஸ்டோ ஹோட்டல் போயிடுவான். ஓகே. இது அதிகபட்சம் அவனுடைய காலேஜ் லைஃபு. அப்புறம் 1.5 இயர்ஸில் போயிட்டானே, வந்து எங்கள் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரும் கிடைக்காம ஆர்வி உதயகுமார் மீசையை எடுத்து அவனுக்கு பொம்பளை விஷம் போட்டு ஆட வச்சான். அது சரி சார். ஃபோட்டோஸில் ஏதாவது பாசிபிளா சார்? எங்கேங்க அப்போல்லாம் யாருங்க எடுக்கிற, கேமரா இருக்கா இதாக இருக்கான்ட்டு. ஆர்வி உதயகுமார் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டுருங்க, கண்டிப்பாக மீசையில் எடுத்து டான்ஸ் ஆடிங்களா அப்படின்ட்டு. ஆனால் நல்ல நினைவுகளாக இருக்கும் சார். ஆமாம், நல்ல நினைவு. ரகுவரன் அதுக்கப்புறம் என்ன சினிமாவுக்கு வந்துட்டான், நான் வந்து கல்ஃப் போயிட்டேன் முடிச்சுட்டு. ஆமாம். பட் எவ்ரி இயர் வரும்போது நான் மெட்ராஸ் 2-3 நாள் வருவேன். அப்போ வந்து ஆர் சுந்தரராஜன் அப்படின்றப்ப ரகுவரன் ஒரு தடவை பார்த்து போயிடும். அப்புறம் டோட்டலாக கட் ஆயிடுச்சு. நான் 7 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், டோட்டலாக கட் ஆயிடுச்சு, பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே நான் இண்டஸ்ட்ரி வந்து சந்தன காற்று அப்போ எல்லாமே படம் பார்ப்பாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே படம் பார்ப்பாங்க, ப்ரீமியர் ப்ரிவியூன்ட்டு நிறைய நடக்கும். அதை பார்த்துட்டு தான் அவங்க என்ன நடிக்க வந்துட்டான் சொல்லி தெரியவே இல்லைன்ட்டு அவன் அசிஸ்டன்ட் விட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி, அப்போது டீனரில் தான் இருந்தான், போய் பார்த்து அதுக்கப்புறம் லிங்க் ஆச்சு. அப்புறம் நானும் அவனுமே நிறையா பிரதர்ஸாக ஒரு படம் நடித்தோம், வில்லனாக நடிச்சிருக்கோம் சேர்ந்து. அப்போல்லாம் பழைய கதைகள்லாம் பேசிப்போம், எப்படி இருந்துட்டு. ரவுடிசம் தானே பேசிக்காகவே. காலேஜ் முடிகிறதுக்குள்ளாரே என் மேலே நிறைய கேஸ் இருந்துச்சு. அப்பா இத்தனைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அது சரி. நிறைய கேசஸ் அது இதெல்லாம் இருந்து அப்புறம் எல்லாம் காலேஜ் இதுன்றனால போய் கிளம்பிச்சு. புரியுது சார். நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொன்னதுனால நான் சொல்கிறேன். ரகுவரன் சாருடைய உறவினர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நேர்காணலில் பார்த்ததாவது. அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது குறுக்க யாரோ ஒரு 4 பேர் பைக்கை மறைச்சிட்டாங்க. டக்குன்னு காரை விட்டு இறங்கி பேனட் மேலே ஏறி உட்காந்துட்டு வா என்ன பண்ணோம். அந்த அளவுக்கு லைவ்லேயே கட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதுமாரி கல்லூரி நாட்கள் ஏதாவது? கல்லூரி நாட்கள் நிறைய பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு சின்ன ஹாக்கி மேட்ச்சில் பிரச்சனை ஆச்சு. ஓகே. நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து வேணும்னே எங்களை கேலப் பண்ணி அந்த காலேஜ் நடந்ததுனால பாதியோடு நிறுத்தி அவங்க ஜெயிச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. அது எங்களால் தாங்க முடியல. ஸோ இவன் சொன்னான் இதெல்லாம் விடக்கூடாது மச்சான்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு 5 லாரி பசங்களை கூப்பிட்டு போய் பெரிய பிரச்சனை பண்ணோம். அப்பா 5 லாரி. ஸோ இதெல்லாம் இஷ்யூ, இந்த இஷ்யூலாம் அப்போது ஏகப்பட்டது நடந்து கிடந்து அதில் மீட் பண்ணவங்களாம் ஃப்யூச்சரில் மீட் பண்ணி அது ஒரு கதையாக போச்சு.
அதேமாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஒன்று நடந்துன்னு ஒரு தடவை ராதிகா மேடம் என்கிட்ட சொன்னாங்க. எல்லாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அவுட்டில். அப்போ அது கேரவன் கிடையாதுல்ல அப்போ. ஆமாம். அப்போ ஏதோ ஒரு பசங்க 1 2 பசங்க வந்து ஏதோ கலாட்டா பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். எல்லாம் பேசாமல் இருந்தாங்களாம். இவர் கடுப்பாகி இவன் போனான்னு எல்லாம் ஓடினாங்களா, துரத்திட்டு ஓடி பிடிச்சிட்டு வந்திருக்காருங்க. ஓ 2 3 பேர்த்துல ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்துட்டாராம். ஓகே. அவ்வளோ தூரம் ஓடி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு மேலே ஓடி பிடிச்சிட்டு வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சான். எப்படி கலர் மன்னிப்பு கேளு, எப்படி லேடி ஆர்டிஸ்ட் மன்னிப்பு சொல்லணும், அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அவன் பயங்கர ஷார்ட் டெம்பர் அவன். இல்லை நீங்கள் சொல்கிறதே தெரியுது, ஒரு நடிகராக இருக்கும்போது எதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை, இங்கே நடந்துடுச்சு அதை நான் போய் என்னென்னு பார்ப்பேன். ஆமாம், உண்மையாக தெரியுமா. நிறைய சாப்பாடு போட்டிருக்கான் எங்களுக்கு. எப்படின்னா அவங்க அப்பா அரிஸ்டோ ஹோட்டல் ஒன்று வச்சுருக்காரு, சூப்பர் ஹோட்டல் அங்கே கோயம்புத்தூரில் எங்கள் காலேஜுக்கு பக்கத்துலேயே. ஓகே. மத்தியானம் வரைக்கும் அவங்க அப்பா இருப்பார், கிளம்பி போயிடுவார். கிளம்பி போனால் 4 5 பேர் எங்களுக்கு அங்கே ஃப்ரீ ஃபுட்டு. நல்ல விஷயம் சார், இந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது நல்ல விஷயம் தெரியுமா சார். போய் சேர்ந்துட்டு ஆகணும், எதிர்பார்க்காத ஒரு. புரியுது சார், புரியுது சார். சார் விவேக் சாரோடைய நடித்த விஷயங்கள், ஸோ அவருடைய பழகுனது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விவேக் சார் வந்து அவர் கூட காம்பினேஷன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நல்ல நண்பர்கள் நான். ஓ. அதுக்கப்புறம் நடிப்பு நிறைய படங்கள் சேர்ந்து நடித்தோம். அவர்கிட்ட என்னென்னா நிறைய கதைகள் கேட்கலாம். அது என்ன சொல்கிறதுனா, இப்போ வந்து சினிமா சம்மந்தம் இல்லாமல் வெளி உலக மேட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் பெரிய படிப்பாளி கிடையாது, ஏதோ பிஏன்னு ஒரு டிகிரி வச்சுருக்கனாலே அறிவு கிடையாது எனக்கு. பெருசாக புக்கு படிக்கிறது அதெல்லாம் கிடையாது. பட் அவர் நிறைய புக்கு படித்து அவர்கிட்ட ஏதாவது சப்ஜெக்ட் கேட்டோம்னா அந்த சப்ஜெக்டை பற்றி விலாவரியாக சொல்லுவாருங்க. அப்படி நிறைய நான் கற்றுருக்கேன். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, விண்வெளியை பற்றி நமக்கு என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அதை ஆரம்பித்தோம்னா அவர் சொல்லுவார், இல்லை இப்படி இப்படி வச்சு இந்த புக்கில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்துல் கலாமோட மிகப்பெரிய இது, நிறைய மரங்கள் நட்டவர். அதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள், அதில் இது ஒன்று. ஓகே. அவர் கடைசியாக நடிச்ச படம் எங்கள் படம் தான் அரண்மனை 3. அரண்மனை 3 நடித்து முடிச்சுட்டு டப்பிங் தேட்டர் வர்றாரு ஒரே ஒரு கரெக்ஷனுக்கு. ஓகே. நான் இன்னைக்கு இல்லை, அப்போ சொன்னாராம், ரொம்ப நாள் ஆச்சு பத்ரிகிட்ட சொல்லியிருக்காரு, ரொம்ப நாள் ஆச்சு பத்ரி, இந்த சண்டே நம்ம மீட் பண்ணுவோமா, இது வெள்ளிக்கிழமை நடக்குது, ஓகே, இந்த சண்டே நம்ம மீட் பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, விச்சுவும் கூப்பிட்டு வந்துருங்க, நம்ம மீட் பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆச்சு. டே செல்முருகா, இப்போ நான் எடுத்து ஃபாலோ பண்ணி விச்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சண்டே நம்ம மீட் பண்ணுவோம், பத்ரி வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். சண்டே இறந்துட்டார். நான் அடுத்த நாள் போகலான்னு பிளான் பண்ணிட்டு பார்க்குறேன், காலையில் நியூஸ் வந்து இறந்துட்டார் சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு தோணி இருக்கு, நம்ம எல்லாரையும் சந்திக்கணும். இல்லைங்க, ஒரு காலையில் வாக்கிங் போவார், சாயந்தரம் வாக்கிங் போவார், ஷூட்டிங்ஸில் 5 கிலோமீட்டர்னா அரண்மனை 3 நடக்கும் போதெல்லாம் காரே கேட்க மாட்டார், நடந்து போவார், ஸ்பாட்டுக்கு நடந்து வருவார், 10 கிலோமீட்டர் நடப்பார். ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கொரோனா டைமில் வீட்டு வெளியே வரல, எல்லாமே இருந்தார். ஸோ அப்படி இருக்கிறவர் இறங்கினா புரியல. ஸோ இட்ஸ் அ டைம், நம்ம கையில் எதுவுமே கிடையாது, புரியுது, ஆண்டவனோட இதுதான். புரியுது சார். சார் அரண்மனையில் அவர் கூட நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வு, மகிழ்ச்சியான நிகழ்வு அப்படின்னா? இல்லை, அவருடைய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை, ஏன்னா நான் ஃபுல்லாக வில்லன் கோஸ்டினால பெரிய காம்பினேஷன் எதுவுமே இல்லை. ஒரு சிங்கிள் ஷாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம். செல்முருகன் அப்படி சொல்லி கொடுத்தாரு, ஓகே இப்படி பண்ணு இப்படி பண்ணு, கடைசி வரைக்கும் வரலன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டார் டேரக்டர். வெளியே வந்து திட்டார், என்ன இவன் இப்படி பண்ணுறான், அசிங்கமாக இருக்குது அப்படின்னு திட்டிருக்காரு. அதே மாதிரி வீராப்பன் ஒரு படம் பண்ணும்போது அதில் வந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார் அவர் இல்லைன்னா, பட் காமெடிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. பட் கதை கேட்டு அவர் என்ன சொன்னார்னா, இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் யார் வருவா, இல்லை இன்ஸ்பெக்டர் விச்சு பண்ணிட்டு இருக்காரு, வில்லனாக வருவா, இந்த காமெடியில் நுழைச்சிருங்க, நம்ம விச்சு தான் அப்படின்ட்டு கண்டு வந்து இன்னும் அது பயங்கரமாக இருக்கும். ஆமாம், சீனு சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடி சீக்வன்ஸ்லாம் வெடியாக எல்லாத்துலேயும் எனக்கு கொண்டு லிங்க் பண்ணி விட்டார். ஆமாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செய்வாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். மனோபாலா சார் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்னென்னா, நான் நடிச்சிட்டு இருக்கேன், நல்லா பிஸியாக தான் இருக்கேன். அப்போ மனோபாலா சார்லாம் ரெகுலராக மணிவண்ணன் சார் ஆஃபீஸ்க்கு வருவார். டே சும்மா சினிமாவில் நினைக்காத, ஒரு காலத்துக்கு சின்ன திரைக்கு வை, அப்போ தான் பொழைச்சிப்பேன், சினிமா நின்று போச்சுன்னா சின்ன திரை ஹெல்ப் பண்ணும். சார் சின்ன திரை இருறா, நான் ஒரு சீரியல் எடுக்கிறேன், 12 எபிசோடு, நீ நடி, நான் சொல்கிறேன். அப்படியா சார், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை, நடிக்கிறேன்னு மணிவண்ணன் சார் சொல்லிட்டேன். யாருன்னா குட்டி பத்மினி மேடம் தான் அது ப்ரொடியூசர். சரி, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், உட்காந்து பேச போனால் ஹிந்தி சீரியல், ஓகே, ஆதிர்ஷலான்ட்டு பெரிய ஹிட்டான சீரியல் அது. அதில் என்ன 12 எபிசோட் நடிக்க சொல்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு ஹிந்தி தெரியும் சார், கலரை பார்த்துக்குங்க அப்படின்னு.
என்னடா கலர் அங்கே மட்டும் கருப்பாமை இல்லை இருப்பாம போயிடறானுங்க அப்படின்னு சண்டை போட்டு குட்டிமதி சொல்லி என்னை 12 எபிசோட் நடிக்க வச்சார். அதான் ஃபஸ்ட்டு சீரியலில் நடித்தது. ஓகே. அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 சீரியல் அவர் டேட் பண்ணார். அதில் 19 சீரியல் லீட் ரோல் பண்ணேன். வா, பெரிய டேர்ன் இல்லை. 19 சீரியல் லீட் ரோல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அப்போ எனக்கு. ஓகே. பட் ஆனால் அவ்வளோ டைட்டாக இருந்தேன். வேறு 19 சீரியல் படங்கள் உண்மையிலேயே ஓடி ஓடி உழைச்சேன் அந்த டைமில் தான் நான். புரியுது சார். அவர் எப்படின்னா 9 to 6 தான் ஷூட்டிங் போவார். ஈவன் நாங்கள் கொலம்போ ஷூட்டிங் போகிறோம். ராதிகா சொல்லும், எப்பா மனோபலா ஒரு 9 வரைக்கும் போயிடும். ராதிகா நான் சொன்னது என்ன, 7 மணிக்கு நீ வா, நீ எவ்வளோ சீன் சொல்கிறியோ 6 மணிக்குள்ள முடிக்கிறேன். 9 மணிக்கு வந்துட்டு 9 மணினா கஷ்டம், என்னால் பண்ண முடியாது. 6 மணிக்கு மேலே பண்ண மாட்டார். எதோ எடுக்கணும்னா ராதிகா மேடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் அங்கேருந்து போக மாட்டார், அங்கே உட்காந்துருப்பார். புரியுது. ஸ்பாட்லேயே இருப்பார். ஸ்பாட்டில் இருப்பார். பயங்கர காமெடி சென்ஸு. இப்போ என்னென்னா அவர் இல்லாதது அந்த இடத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைங்க. இப்போ வந்து கேங்கர்ஸ்லாம் நாங்கள் இப்போ அரண்மனை அவர் நடிக்க முடியல 4ல் எங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறார். இந்தமாரி என் பேர் போட்டு சுந்தர் சார் பேர் போட்டு இந்தமாரி உடல்நிலை சூழ்நிலை ஏற்படுறால் என்னால் இந்த படத்தில் நடிக்க முடியாது, மன்னிக்கவும், மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னார். போய் சேர்ந்துட்டார். புரியுது சார். அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேசுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் பிரமாதமாக நடி அவனுக்கு கொண்டு வந்து இறக்கணும். அவனும் போயிட்டான். ஆக்சுவலாக சேஸ்லாம் வந்து இப்போ இருந்திருந்தானா இன்னொரு மனோபலா கேரக்டர் இருக்க வேண்டியது. கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க சார். ஏன்னா சேஷு வந்து முன்னிலேருந்து நடிச்சிட்டு இருக்கவர். ஆனால் இப்போ சமீப காலத்தில் அவருடைய பீக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எல்லாரும் சொன்னேன்னா இப்போதான்ப்பா நல்ல வர ஆரம்பிச்சாரு. நான் மிகப்பெரிய ஃபேன் அவனுக்கு லொல்லு சபாலேருந்து. ஸோ டைரக்டருக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டு வந்து சரி மனோபலா இல்லாத இடத்த ஃபில்லப் பண்ணலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அரண்மனை 4ல் போட்டோம். பெரிய ஹிட், எங்களுக்கு மேசிவ் ஹிட் அந்த படம். அதேமாதிரி இந்த கேங்கர்ஸ் பிளான் பண்ணும்போது அவர் கேரக்டர் போட்டு வச்சுருந்தார் சேஷுக்கு. ஓகே. அந்த படம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இறந்துட்டான். மனோபலம் அவர் ஒரு என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டை திங்க் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் யாரை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிறதுன்றது வந்து பெரிய கோ டைரக்டர்ஸ் முதல்ல மலையை வந்து எப்பிச்சிட்டாங்க. இல்லை சார், நீங்கள் சொன்ன ஒரு உண்மையான விஷயம். மனோபாலா சாரோடைய இடத்த நிரப்புறதுக்கு இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை. கிடையாது. உண்மை கிடையாது. அது சேஸ் இடத்துக்கு கிடையாது. அவரோட டைமிங் அவருடைய ரியாக்ஷன்லாம் ஆள் கிடையாது. இப்போ அந்த மாதிரி கேரக்டருக்கு யாராவது பொண்ணு பொம்பளை வேஷம் போட்டும் நடிக்கணும் அப்படின்னா சேஸ் ஆகட்டும். மனோபலம் பொம்பளை வேஷம் போடுறது என்ன காமெடி இருப்பாங்க இல்லாமல் போயிட்டாங்க. புரியுது. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. புரியுது சார். இன்றைக்கி நம்மளோட ஷோவில் ஆக்டர் ப்ரொடியூசர் விச்சு விஸ்வநாதன் சார்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸை வந்து நம்ம நேர்காணலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.